அக்கா மகன் தாங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு சின்ன மனசில் சங்கடம். இன்றைக்குமே 24 மணி நேரமும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நாங்கள் பொண்ணை கேட்கல. நல்லா சொல்லாத. வாசனை வந்து நான் சின்ன பையன்லேருந்தே பார்த்துருக்கேங்க. எனக்கு யாரில் அக்கா மகன் தான். சின்ன பையன்லேயே அவன் துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். அப்போ அவன் எப்பா இருக்கும்போது அப்போது புல்லட் பைக் வச்சுருந்தாருங்க. அதை வச்சு எடுத்து அவனே ரெடி பண்ணுவான், அவனே ஓட்டுவான். இந்த மாதிரிலாம் ரொம்ப துருதுருன்னு இருப்பான் எப்போவுமே இந்நேரம் பார்த்தாலும். அக்கா மகன் தாங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு சின்ன மனசில் சங்கடம். என்ன சொல்லியிருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாமேன்னு ஒரு தோணுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. சொல்லியிருந்தால் நம்மளே நல்லபடியாக பண்ணி வச்சுருந்துருக்கலாம். வாசனோட அம்மாவோட பேசி நல்லபடியாக பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பழகும்போது எனக்கு எப்போவுமே மாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்லேயே தான் அக்கா மகங்கிறத மாப்பிள்ளைங்கிறத விட அக்கா மகங்கிறதான் ஒரு தோணல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் பேசுவாப்பில். எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். எனக்கு உயிரே என் மாமா பொண்ணு பிரகாஷினி, பையன் சஞ்சீவி, வாசன். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கிட்டத்தட்ட டிடிஎஃப் நிறைய வருஷம் ஆயிடுச்சு நம்ம பொங்கல் கொண்டாடி. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடுங்க. அது போக நம்ம எல்லாமே ஃபார்மர்ஸ். ஸோ வந்து பரம்பரையாக நம்ம வந்து பார்த்தா விவசாயம் பண்ணிட்டு வரோம். நம்ம பொங்கல் வந்து பார்த்தா எப்போவுமே கிராண்டாக பண்ணுவோம். அப்பா தவறுனதுலேருந்து நான் எந்த ஒரு பெரிய செலிப்ரேஷனுமே பண்ணுறதில்ல. பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இது நமக்கு தலை பொங்கல். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டாட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். நம்ம எப்பவுமே தைப்பொங்கலை விட மாட்டுப்பொங்கல் தான் நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். பட் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, பட் தைப்பொங்கலை மட்டுமே கொண்டாடிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பண்ணால் நீங்கள் தைப்பொங்கல் பார்ப்பீங்க, அடுத்த வீடியோவில் வந்து பண்ணால் மாட்டுப்பொங்கல் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனல் கேராஃபுஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நம்மளோட மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்ன மாப்பிள்ளை, இன்னைக்கு பொங்கல் கிராண்டாக கொண்டாடிடலாம்ல? கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சூரிய பகவான் ஐயாவுக்கு நன்றி சொல்ல போகிறோங்க. இப்போவே வேண்ட ஆரம்பிச்சிடறேன். இன்னைக்கு நான் வெளியே போகிறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராமல் நீ தான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. இந்த வாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அடே ஒரு மாடு கூட இல்லாட்டா நம்ம தோட்டத்தில். இங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எங்கள் பாட்டியோட தான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியான உடனே திருப்பி கொடுத்துட்டேன். கடன் வாங்கிட்டு வந்து வித்துட்டாங்க எங்கள் அம்மா. சரியா இருக்கா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். எங்கள் பாட்டிக்கிட்ட இப்போ வரைக்கும் அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் டிடிஎஃப் வந்து என்ன சொல்லி பாட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தா நம்ம சூரிய பகவான் ஐயாவை ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் பார்த்து சாமியை கும்பிட்டு வர போகிறோம். சூரிய பகவான் ஐயா எங்கே? எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துறேன். ஐயா இங்கே தான் இருக்கார். கிளம்பிட்டேன்டா. கடவுளே, வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் கடவுளே. அடுத்த வருஷத்துக்குள்ளே பெரிய விவசாயம் ஆகணும் கடவுளே. கேமராவை லைட்டாக டவுன் பண்ணுறது எப்படி? இங்கே தானே பண்ணலாம்ல. ட்ரோன் நான் ஃப்ளை பண்ணியிருக்கேங்க. பட் நம்ம ட்ரோனு கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரோனா, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரோனில் ஃப்ளை பண்ணதில்லை. ஓ, ரெக்கார்டிங்கே போடல எத்தனை நேரம். எனக்குன்னே வருவீங்களாடா மாமா? அங்க இங்க பாருங்க, ஸ்ட்ரைட் இந்த லெஃப்ட்ல ஒரு மயில். சூரிய பகவான் ஐயா ஹாய் சலோ சொல்றா மாப்ள. என்ன மாப்ள பண்ணோம்? இங்க இந்த சைடுல ஒரு மயிலுக்கு பாருங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி அங்க நின்னுட்டு இந்த சைடுன்னு சொல்ல கூடாது. சூரியன் லெஃப்ட். ஓகே, இரு நான் திரும்புறேன். மேலே ஏறுறதா? ஆமா, மேலே 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 மெல்லே மெல்லே மெல்லே. இன்னும் நல்லா ஹைட்டா போங்க. மரத்து மேலேயே எப்படி? மரத்துக்கு மேலே போங்க. பொங்கல் இன்னைக்கு விமர்சையா கொண்டாடுறோம். விமர்சனமா இல்ல, விமர்சையானா கிராண்டா கொண்டாடுறோம் தான் அர்த்தமா? இவன் நான் இங்க பாருங்களேன் எப்படி ஐட்டம் பாருங்களேன். நம்ம ஐயப்பன் ராமசாமி என்ன மாதிரி ஐட்டம். ஐயப்பன் ராமசாமி ப்ரோ அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அப்படி வந்து அழகாயிட்டா முழுக்குன்னு. ஐயப்பன் ராமசாமி எங்க அண்ணன்டா. அவர் யாரு? போகணா மனசே வலிக்குது. வீடியோவே பாக்குறது இல்லை நான். அப்பப்போ இல்லை, அவர் வீடியோவே போடுறது இல்லடா வைத்தியம். அவர் இது வச்சிட்டாரு, சேனலே ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்காண்டா. இப்படி இருந்தா தான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். பாரு இப்படி தட்டுறான் பாருங்க. எப்படி இவனை விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கும். ஏன்னா கரெக்ட் தானே. ஒரு எந்த லுக்ல நீ போல இருக்கேன். அவங்க கிட்ட இருந்து நான் சேஃபா இருக்கேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஏமாமா ஜல்லிக்கட்டுக்கு போறீங்களா? அது அடுத்த வருஷம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோரம் லைவ் பண்ணிட்டே போய் ஜல்லிக்கட்டு மாலை காலை ஜல்லிக்கட்டு காலையை பிடிக்கிற மாதிரி. வேணாம், இவன் சாக்லேட் பாயா மாறி இருக்கான். நாங்க தான் ரக்கு பாய். நான் கேட்டேன் இந்த வாட்டியே மாடு பிடிக்க போலான்னு. மாப்பிள்ள மாடை பார்த்து கரெக்டா ஏறணும் மாப்பிள்ள. நான் என்ன மாப்பிள்ள மாடை பார்த்து, சில மாடு நேரா குத்தும், சில மாடு சைடுல குத்தும். என்னடா குத்துறத பத்தி பேசுறீங்க? ஏய் வாடி
என்னடி அருக்காணி மாதிரி ஆயிட்ட? இல்ல நல்லா தான் இருக்கு. ஹேர் ஸ்டைல் மாத்தணுமோ? இல்ல ஸ்வீட் ஏதோ இல்ல அது தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கியோ லைட்டா. இங்க வாங்க பாக்குறேன்டி, இருடி நான் சரியாவே பார்க்கல உன்ன. கண்ணில் கண்மையெல்லாம் போட்ட போலையே, அழகா இருக்க சொல்லும். சாரி நம்ம நானே மயங்கிட்டேன். ஐயோ நல்லா தாங்க கட்டுவேன் வேட்டி, நல்லா தாங்க போவேன் வருவேன். இது 8 முழம் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில எங்க அத்தை அயன் பண்ணிட்டு இருக்கும்போது சாரியான்னு கெட்டு போறாங்க எல்லாரும். நக்கல்யா அவனுக்கு நான் சொல்லல, சாக்கோ போய் மாதிரி இருக்கடா. ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்து. கேரளா பையன் ஆயிட்டு கடா, மல்லு பையாடா. நீ பின்னாடி போக கூடாது, உன் பின்னாடி தான் எல்லாம் வரணும். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. மக்களே நீங்க சொல்லுங்க, பையன் எப்படி இருக்கான்? என்ன வாசா பண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லை, ஒருவேளை இந்த மாதிரி மீச தாடி எடுத்தா நம்மளும் அப்படி இருப்போமோ? ஆமா எடுத்துறீங்களா? இல்லைண்ணா நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. அதாவதுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே 24 மணி நேரமும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன நியூஸ் ஓடிட்டு இருக்குன்னா இப்போதைக்கு அது ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நாங்கள் பொண்ணே கேட்கல. ஆனால் நீங்கள் டீ குடிங்கண்ணா. ஐயோ அழகு டீ குடிச்சிட்ருக்காரு. ஐயோ நான் கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறேன் அண்ணே, ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணுங்க. ரோலிங்லே இந்த vlog வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பண்ணால் நம்மளோட மேஜிக் மொமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வெட்டிங், அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கான்டாக்ட் டீட்டெயிலையும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வந்துட்டேம்மா, எல்லாம் ரெடி ஆச்சா? ஆரம்பிச்சிருவீங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அப்புறம் என் கண்ணே கலங்கிடுச்சு. அப்படி தெரியும். மறுபடியும் நான் ஜடா முடிய போட்டு நான் கிளம்பிடுவேன் காசிக்கு. என் மைண்ட்ல வேற பயமா இருக்குங்க. திடீர்னு சாமி கேமே ஆயிடுவேன். அகோரியா? அகோரியா இல்லடா மாப்ள, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. ஏன்டா கடவுள் மேல பக்தி இல்லடா. எனக்கு வேற ரொம்ப நாளா காசிக்கு போகணும்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா போவே முடிய மாட்டேங்குது. பத்து வை தெரியுமா? 10 வைக்கிறதுக்கு ஸ்வீட் அது மாப்பிள்ள கொடு. ஐயோ கண்ணு எரியுது. கோவாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணாங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் ஏதோ உட்காந்துட்டு இருந்தாங்களோ படுத்துட்டு இருந்தாங்களோ, நல்லா ராணி மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க. என் 2 மச்சாங்களும் வந்து பண்ண சமைச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வீடியோ காலில் தெளிவாக தெரியுது. தம்பிங்கெல்லாம் நல்லா அதை எடு இதை போடு அதை போடுன்னு சொல்லி பயங்கரமாக சமைச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏண்டா உன் ஒய்ஃபுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி இளையதை செய்யணும் இப்போ 2 பேரையும் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டாங்க. உண்மையாக கோவாவில் அருமையாக சமைச்சிங்கடா, சரியான டேஸ்ட்டுடா. பால் ஒரு பக்கமாக பொங்க வைக்கணும். இதுக்கடி பாலில் வச்சிருக்கீங்க? அப்போ பொங்கல் இல்லையா? பொங்கல் தான். ஓகே பால் ஊத்தி. ஓகே எனக்கு தெரியாது மாப்பிள்ள, நமக்கு உனக்கும் தெரியாதா? உனக்கு தெரியுமா சொல்லு. பொங்கல் போடுறாங்களா? நல்லா சாப்பிடலாம். சொல்லாத, பொங்கலை பத்தி தெரியாத பெண். ஏக்கா பொங்கல் சாப்பிட்டு படுத்துங்கல்ல அது பாத்துக்கலாம். நீ வீடியோல பொங்கலோ பொங்கல் இப்ப சொல்லக்கூடாதா? ஆமா, இதே மாதிரி மகிழ்ச்சிகள்லாம் பொங்கி வரும். பொங்கல் அது காணும் பொங்கல் இல்லையா? டேய் காணும் பொங்கல்லே இருக்காதா? காணும் பொங்கல் கடைசியா வர்ற பொங்கல்ரா. சாரி, அப்போ இது என்ன பொங்கல்? காணும் பொங்கல்னா என்ன தெரியுமா? காணாம போனவனுங்கெல்லாம் எங்க இருக்கானுங்கன்னு சொல்லி பாக்குற பொங்கல். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நான் என் மூஞ்சியே தெரிஞ்சிருச்சு, உனக்கு அது கவலையா இல்ல? இதே ஒரு மாதிரியா இருக்கேன் நானு. இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் விளாக்ல வச்சு விட்டேன். டென்ஷன் ஆயிட்டேன். நான் பாப்பா எடிட் பண்ணும்போது பக்கத்துல தான் இருந்தா, ஏன்டி மாஸ்க் போடணும்னா கேக்குறியா? இங்கப்பா நான் வேணும்னு வச்சு விட போறேன். அவ வேணாம் அப்படின்னா இப்போ வச்சுக்கோங்கிறேன். என்ன பேசி ஃபீல் பண்ணியாச்சு. அப்போ வேணாம் நான் போ, அப்பதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனா இவ்வளவு வைரல் ஆகும் நான் நினைச்சு பாக்கல. எனக்கே எல்லாம் எடுத்து அனுப்பி விடுறாங்க. ஏய் நான் தான் வச்சேன். நான் எடிட் போகும் அப்போ எப்படி நாங்க மிஸ் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்து தான் வச்சோம். எனக்கு ஆட் டு ஸ்டோரி டெய்லி ஒன்று கொடுக்குறாங்க. அப்படியா? அதுல நான் இருக்கிறதுனால என்னையும் சேர்த்து கமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. நான் பார்த்தேன் டேய் சரௌண்ட் வெறுத்துட்டேன் லைஃபை. சாவு செத்தப்பள்ளி சாவுல எது பேசுறாலும் இப்பெல்லாம் நல்லா மீம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டைம்ல நல்லா வருது. எனக்கு வந்து இது வெச்சு விட்டாங்க, வாட்டர் மெலன் டிஆர் வச்சிட்டாங்க. எனக்கு எடிட்டர் கலக்கிட்டடா. தேங்க் யூ. நம்ம விஷயத்துல வந்து பார்க்கும்போது எல்லாருமே அங்க ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. நம்ம ஃபேமிலியே 3/4 பேர் அங்கதான் இருந்தாங்க. யாரா? டாஸ்மார்க்ல. நம்ம ஃபேமிலியா? ஆமா. ஏய் நம்ம ஃபேமிலி ரொம்ப கௌரவமான குடும்பமாச்சு. அங்க என்ன வேலை செய்றாங்க? அல்ல கொஞ்சம் பேரை பார்த்தேன். அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா
நீ எங்கண்ணா இங்க அத நான் சொல்றேன் சின்னண்ணா நீ எங்கண்ணா இங்க அத நான் சொல்றேன். நானும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது அங்க போற வழியில நம்ம வெள்ளியங்காடு தாண்டி போகும்போது டாஸ்மாக் இருக்கும்ல, ஃபுல்லா தெரிஞ்சு மூஞ்சிங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்கானுங்க. எங்க ஊர் சைடுல எல்லாங்க நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். அப்பவும் அங்க கூட்டமா இருக்காங்க. எதுக்கு அந்த டைம்ல எல்லாம் மூடி இருப்பாங்களே தெரியல என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி தான் பாருங்க. மந்திரத்தை போட்டு எதாவது பண்ணுங்க. டேய் ஏன் மந்திர விட அதனால தான்டா ஈரமா இருக்கிற மட்டையை எரிஞ்சிட்டு இருக்கு. நீ பேச ஸ்வீட்டுக்கு போய் அது பக்கத்துல அது பொங்கி ஓடிடும். எல்லாம் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்கடா. மகிழ்ச்சிகள் செல்வங்கள் எல்லாம் பொங்கணும். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ படம் வந்துச்சாச்சு. இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணி தாங்க. திருப்பம் அடிப்பேன். டவுன்லோட் பண்ண கூடாதுடா. எல்லாரும் பாத்துட்டாங்கடா, எல்லாரும் பாத்துட்டாங்க. நான் உனக்கு சுடர் நட்டு இருந்துச்சுல வாங்கிருக்க வேண்டியது. எனக்கு மனசே கேட்கல. நினைச்சு பாரு, மொத்த சொந்தக்காரங்களும் ஒரே குரூப்ல இருப்பாங்களாம். அப்ப எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுவாங்கல்ல, உங்க மகனை கரெக்டா டாஸ்மாக் கிட்ட பார்த்தேன், நம்ம போயிருக்கவே மாட்டோம். அத என்னமா பண்ணிருந்தோம், போட்டோ எடுத்து எல்லாம் குரூப்ல போட்டு விட்டுருந்தோம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்ல. சொந்தக்காரங்க குரூப்பே வேணும். நான் நீங்க அன்னைக்கு லொகேஷன் பார்க்க போயிருந்தீங்கல்ல, அப்போ வந்து தச்சு வந்து நீங்க ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தானா. தண்ணி பாட்டில் எல்லாம் எங்க ஊர்ல வாங்கினா அது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி தெரியுமா? தண்ணி பாட்டில் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது அவங்க சொந்தக்காரங்க பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லி ஒரே பிரச்சனையா வீட்டுல. அது இதுல வேற அவன் என்ன சொல்லிட்டான், வாசனாவும் தான் கூட இருந்தாருன்னு சொல்லிட்டான். என்ன தேடுறாங்க? அவங்க பேர்ல ரொம்ப நல்ல பேரு, உண்மையாவே நல்ல பேருங்க. எனக்கு யாரு? நானா? அவருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. நான் பையனுக்கு இது ரொம்ப ஓவர். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நல்லா இருமா. இல்லம்மா, இன்னொரு டைம்ங்கிறாரு அவர். ஏதோ ஃப்ரேம் வரல போல அவர். கரெக்டா வேணும்னே பண்றாரு. சாச்சா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு அவர். நல்லா நல்லா குனிஞ்சிருங்க. ஃப்ரேம் கரெக்டா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் அடிச்சிச்சு. வா வா டக்குனு வா டக்குனு வா இங்க வா. ஐயோ அவர் கரெக்டா வரலங்கிறாரு மயிலு. இதெல்லாம் கேட்க மாட்டேன் நானு. அடுத்து வரை என் கால்ல விழுவார். நான் விழுந்துட்டு இருந்த பையன் தான். இனிமேல் விடக்கூடாது. சரவணுக்கு இதுல சமையல்ல கொழுப்பேறுது. அடுத்து நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. இது எல்லாம் வச்சுட்டு அப்படி ஏத்திக்க கூடாது கொழுப்பு. முடிச்ச வேலை. இப்போ சாப்பாடு தர போறோமா? சாப்பிட போறோம். அப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்க மாமா. கம்முனு இருங்க மாமா. சும்மா இருந்தவளை ஊட்டி விடுன்னு சொன்னது நீங்க தான். பசிக்குது ஊட்டி விடுங்க. சாப்பாடு வரும். லஞ்ச். அப்ப இதுக்கு பேர் லஞ்ச் இல்ல, பிரஞ்ச். அடுத்து நம்ம எங்க போறோம்? போதுண்டி. இனி வந்து ஈவினிங் தான் கோவிலுக்கு போறோம். இல்ல இப்ப சாப்பிட்டோனே கிளம்பிடுவோம். சாப்பிட்டோனே கிளம்பிடுவோம். 3 மணி பக்கம் தான் போவோம். கோவில்ல ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க, நாங்க அதை அப்புறம் சொல்றோம். நான்வெஜ் செய்வாங்களா? அடி உத செய்ய மாட்டாங்க நான்வெஜ். ஏன்? பொங்கல் என்னன்னா அது பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அது தீபாவளி வேற, பொங்கல் வேற. தீண்டி மாட்டாங்க. ஆமா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதிமா நானே சொல்றேன், இங்க வா. இல்ல திமா, இன்னைக்கு வெஜ் மட்டும் தானே, நான்வெஜ்ஜான்னு சும்மா விளையாட்டு கேட்டேன். ஓகே, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, அப்ப நாளானிக்கு. இது வரைக்கும் நாங்க கல்யாணம் ஆகி வந்து 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இல்லடி இல்ல ஆக போகுது. 5 மாசம் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு நாள் எங்க வீட்டுல கறி செஞ்சது இல்லை. நம்ம வீட்டுல எல்லா நாளும், அதாவது நாங்க வர்ற நாள்லாம் எங்க வீட்டுல நான் கேட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணதே உங்களுக்கு பிடிக்கலையா, சொல்லுங்க, நாங்க வெளியே போயிருந்துக்கிறோம் அப்படிலாம் பேசிட்டோம். ஏன்னா ஒரு நாள் செஞ்சு போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஒரு காரணம் சொல்றாங்க, எல்லாம் வேலிடா தான் இருக்கு. இது இந்த நாள், அது அந்த மாதம், இது இந்த மாதம். சில பேர் கார்த்திகை மாதத்துக்கு விரதம் இருப்பாங்க, சில பேர் மார்கழி மாதம் விரதம் இருப்பாங்க. எங்கள் அம்மா எல்லா மாதமும் விரதம் இருக்காங்க. நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மாட்டு பொங்கல் எல்லாம் அடுத்தடுத்த vlogsல நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ டேக் கேர். வேகமாக போனால் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வேண்டிய எடுக்காதீங்க. பை டிடிஎஃப் லவ் யூ. மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.